14வது குடியரசுத் தலைவராக பாரதிய ஜனதா வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அமோக வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து இந்த வெற்றியின் குறித்து உங்களுடைய பார்வை, கருத்துக்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்றுதான் எதிர்கட்சிகள் அனைத்தும் விரும்பின. அதற்கான வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அது கவனம் செலுத்தி வருகிறது. தாங்கள் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான வாக்குகள் இருந்த காரணத்தினால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், குடியரசுத் தலைவராக ஆகியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அரசியல் பின்னணி என்ன என்பது ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். RSS பின்பலத்தை கொண்டவர் இன்றைக்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் நேற்று வரையில் அல்லது இன்று வரையில் அவர் RSS பின்னணி கொண்டவராக இருந்தாலும் அவர் ஏற்க இருக்கிற பொறுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நாட்டினுடைய முதல் குடிமகன், முப்படைகளின் தளபதி, குடியரசுத் தலைவர் என்ற ஆகப்பெரிய இந்த பொறுப்பு வைக்கக்கூடிய அவர் தன்னுடைய பின்புல அரசியலை கைவிட்டு ஒட்டுமொத்த 130 கோடி மக்களுடைய ஒரு பொதுவான மனிதராக அவர் பிரதிபலிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாகும். அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கிறோம். நிறைவேற்றுவது அவருடைய கடமையாகும். நன்றியா.